களிறு நடை புத்தகம் பற்றி நம்மோடு உரையாடுவதற்காக பித்தன் வெங்கட்ராஜ் மிகச்சிறந்த கவிஞர், ஹைக்கூ கவிதையிலும் மிகச்சிறந்த தடங்களை பதித்து வருபவர், அலையோடு கொஞ்சம் தேநீர் என்கிற ஒரு அற்புதமான ஹைக்கூ நூலை படைத்து அதற்காக விருதுகளை பெற்ற பாடலாசிரியர் கவிஞர் பித்தன் வெங்கட்ராஜ் அவர்களை நூல் குறித்து உரையாற்ற உங்கள் அன்பின் கரவொலியோடு வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அறிமுகமாகிக் கொள்ளும் முன்பே அறிந்த முகங்களாக நிரம்பி இருக்கின்ற இந்த அவைக்கு வணக்கம். என்ன சொல்கிறது, இந்த ஒரு அற்புதமான இந்த மாலை வேளையில் பொதுவாக ஒரு நிகழ்ச்சிக்கு போனோம் அப்படின்னா மேடையில் இருக்க ஒரு 4-5 பேர் பிரபலமானவர்களாக இருப்பாங்க, புகழ் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. இன்னும் சில நிகழ்வுகள் போனோம்னா பார்வையாளர் பகுதியிலையும் 1-2 பேர் புகழ் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. இன்னைக்கு இந்த நிகழ்வு அறை முழுவதுமே ஒரு புகழ் வாய்ந்த பிரபலமானவர்களாக முன்னாடியே அறிந்த முகங்களாக இருப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இசைக்கு ரமணன் சார், அமிர்தம் சூர்யா, முனைவர் மஞ்சுளா, இவங்க இருக்கக்கூடிய இந்த மேடையில் நானும் பேசுகிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். களிறு நடை என் குமார், என்ன சொல்கிறது, இந்த கவிதை பற்றி, களிறு நடை கவிதைகளை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி கவிதை பற்றின ஒரு சின்ன அனுபவமாக என்னுடைய பார்வையில் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துட்டு அதுக்கப்புறம் நான் களிறு நடைக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கவிதை, தமிழ் கவிதைக்கு கிட்டத்தட்ட 2000 ஆண்டு கால வரலாறு இருக்குது. சங்க தமிழ் கவிதையில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய நவீன கவிதை வரைக்குமான வரலாறு கிட்டத்தட்ட 2000 ஆண்டு கால வரலாறு. அதில் பார்த்தோம்னா சங்க கவிதைகள் எடுத்துட்டோம்னா பா வகைகள் சொல்லுவாங்க, 4 வகை பாக்கள், வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மரபு பாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னா, மரபு திரியின் பிரிது பிரிதாகுமே அப்படிம்பார். அதாவது மரபு கவிதைகள் குறிப்பிட்ட கட்டமைப்புக்குள்ளார, குறிப்பிட்ட தலை கட்டுமானத்துக்குள்ளார எழுதப்படணும். அப்படி எழுதினால்தான் அது சரியான பாவகைக்குள் உட்பட்டு இருக்கும். இல்லைனா அது ஒரு பிழை, அது ஒரு வலு. இப்போ நம்ம மரபு கவிதையிலிருந்து பிரிஞ்சு அடுத்து புது கவிதை, நவீன கவிதை வடிவத்துக்கு நகர்ந்துட்டோம். இப்போ தொல்காப்பியர் கூற்றுப்படி மரபு திரியின் பிரிது பிரிதாகுமேனா அது ஒரு வலுவான விஷயம். ஆனால் அது ஒரு சுதந்திரம் அப்படின்னு சொல்லி மகாகவி பாரதியார் வசன கவிதை அப்படின்னு சொல்லி அந்த மரபு வகைமையிலிருந்து பிரித்து அந்த கவிதையை ஆரம்பித்து வச்சார் தமிழுக்கு. பாரதியார் அவருடைய எள்ளு பேரன் நிரஞ்சன் பாரதி அவர்கள் அரங்கத்தில் இருக்கிறார். ரொம்ப சந்தோஷம், அவர் இருக்கும்போது நான் பேசுகிறது ரொம்ப மகிழ்ச்சி. அப்படி சார் 5 நிமிஷத்துக்குள்ளே என்னால் முடிக்க முடியுமான்னு தெரியல. நான் இளையராஜா இல்லை, 5 நிமிஷத்துக்குள்ளே அற்புதங்களை நிகழ்த்துறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு கூட ஒரு 5 நிமிஷம் சேர்த்து முடிச்சிடறேன். ஏன்னா குறைந்த நேரத்தில் அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய இளையராஜா மாதிரி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்னால் அற்புதங்களை நிகழ்த்த முடியுமான்னு தெரியல. ஒரு கூட ஒரு 5 நிமிஷம் சேர்த்து நான் பேசி முடிச்சிடறேன். சரி, இப்போ ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்கிறேன். இப்போ திருக்குறளை அணுகிறது நம்ம பார்த்தோம்னா, இப்போ எல்லாருக்கும் தெரியும் அந்த முதல் திருக்குறள் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கிட்டத்தட்ட அந்த 7 சீர்களில் 1.25 அடியில் 2 அடின்னு சொல்லுவாங்க. 1.25 அடியில் ஒரு குறிப்பிட்ட கட்டுமானத்துக்குள்ள நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது இப்போ அதுக்கு உரை பார்த்தோம்னா அதுக்கு என்ன பொருள், ஏன்னா கவிதையை நம்ம அணுகும்போது நான் சங்க இலக்கியத்துலேருந்து ஆரம்பித்தோன்னா இப்போ இருக்கக்கூடிய கவிதை எப்படி அணுகலாம் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை தான் நான் சொல்கிறேன். இப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்னே எழுதப்பட்ட அந்த திருக்குறளுக்கு இதுவரைக்கும் மணக்கொடவரில் ஆரம்பித்து ரீசெண்டாக வைரமுத்து வரைக்கும் முறை எழுதிட்டு இருக்காங்க. உண்மையிலே திருவள்ளுவர் என்ன பொருளில் அந்த குறளை எழுதினாருன்னு திருவள்ளுவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஸோ இப்போ அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு ஒரு குறள் இருக்குது. அகர முதல் எழுத்தெல்லாம் அப்படிங்கிற வரைக்கும் பொருள் புரியுது. ஆனால் இது வரைக்கும் எழுதின உரையாசிரியர் எல்லாருமே அதுக்கு வேறு வேறு பொருள்களை கொடுத்துருக்காங்க ஆதிபகவன் முதற்றே உலகுக்கு. இப்போ ஆதிபகவன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு தேடல், ஒரு மொழியில். ஏன்னா நான் ஒரு திருவள்ளுவரை ஒரு சமயவாதியாக பார்க்கல, ஒரு புலவராக பார்க்குறேன், ஒரு மொழி ஆர்வலனாக, ஒரு மெய்யியலனாக அந்த திருக்குறளை நான் அணுகும்போது ஆதிபகவன் அப்படின்ற அந்த சொல் சூரியனை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன். ஏன்னா பகவன் அப்படிங்கிற வார்த்தை பகபகன், இப்போ நெருப்புனா எரியுது இல்லையா, இப்போ பகபகன் எரியுதுங்கிற அந்த ஒரு வேர் அடியிலிருந்து அந்த சொல் உருவானதாக நான் பார்க்குறேன்.
ஸோ சூரியன் வெடித்து அதுலேருந்து தான் பூமி பிரிஞ்சதெல்லாம் வந்து நமக்கு தெரியுது. ஸோ இப்போ ஆதி பகவான்றது சூரியனை குறிக்கக்கூடியது நான் பார்க்குறேன். ஸோ இப்போ ஒரு கவிதையை அணுகும்போது உண்மையிலேயே அந்த அந்த கவிஞர் என்ன சொன்னார், ஒரு புலவர் என்ன சொன்னாருன்னு நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம். மீன்ஸ் இப்போ 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 ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம், இப்போ மரபு கவிதையை மீறி நவீன கவிதை வரைக்கும் வந்ததுக்கப்புறம். ஸோ அப்படி இப்போ நான் குமார் சார் எழுதியிருக்கிற இந்த களிறு நடை தொகுப்பில் அவர் உண்மையிலே என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத தாண்டி நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு சில கவிதை மூலமாக நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த முதல் கவிதை களிரென்று ஆனபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை இருக்கும். களிரென்று ஆனபின், நீங்கள் அந்த கவிதைகள் படிச்சிருக்க மாட்டீங்க இல்லையா? களிரென்று ஆனபின், ஒரே நிமிஷம். களிரென்று ஆனபின் சகதியின் மீதும் களிறு நடை, சருகுகளின் மீதும் களிறு நடை, சாம்பலின் மீதும் களிறு நடை, நடை என்று ஆனபின் சாவின் மீதும் களிறு நடை அப்படிங்கிறது இந்த முதல் கவிதை தொகுப்பு. இந்த கவிதையை படிக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொழி இன்பம் இருக்குது. ஒரு சகதியின் மீதும் சருகுகளின் மீதும் சாம்பலின் மீதும் சாவின் மீதும் சொல்லிட்டு அந்த சா சவுண்டிங் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மொழி இன்பம் வந்து ரொம்ப இந்த கவிதை நூல் முழுக்கவே அழகாக இருக்குது. அதே மாதிரி ஒரு காட்சி இன்பம் படிக்கும்போதே வந்து ஒரு யானை நடந்து வரக்கூடிய அந்த காட்சி, சகதியின் மீது நடந்து போகக்கூடிய அந்த காட்சி, சருகுகளின் மீது நடந்து போகக்கூடிய அந்த காட்சி எல்லாமே வந்து ஒரு காட்சி இன்பமாக கிடைக்குது. ஒரு பொருளாக இதை நம்ம அணுகும்போது குமார் சார் இது என்னை நினச்சி எழுதியிருப்பாரு எனக்கு தெரியாது. நான் படிக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு இந்த கவிதையை நான் படிக்கும்போது இந்த களிறு நடை அப்படிங்கிறத வந்து ஒரு பிறவியாக நான் பார்த்தேன். ஒரு பிறக்கும்போது அந்த இரத்த சகதியில் ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய அந்த காட்சியில் அந்த இரத்த சகதியில் அந்த பிறவியே வந்து ஒரு களிறு நடையாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் உள்ள வாழ்க்கை நிலைகளைத்தான் சருகுகளின் மீதும் சாம்பலின் மீதும் கடைசி எண்டை கூட வந்து சாவின் மீதும் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருந்தார் அந்த கவிதையை. ஸோ அதே மாதிரி உதிர்ந்த இலைகளை சேகரித்தேன் மரம் கிடைத்தது, உலுக்கிய மரத்தை பார்த்தேன் வானம் கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு கவிதை. தென்கொரியாவில் வந்து ஒரு கோயுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிஞர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கவிதையில் இந்த கடல் அலைகள் இருக்கு இல்லையா, கடல் அலைகள் வந்து ஏன் எழுந்து அடங்கிட்டே இருக்குது அப்படின்னா அது வானத்தை தேடி போகணும்னு ஆசைப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வானம் ஏன் வந்து ஒரு மேகத்தை உண்டாக்கி கீழே அனுப்பிட்டே இருக்குன்னா வானம் இறங்கி கீழே வந்து கடலோட கலக்கணும்னு ஆசைப்படுது அப்படிங்கிறார். கிட்டத்தட்ட இந்த கவிதையில் வந்து உதிர்ந்த இலைகளை சேகரித்தேன் மரம் கிடைத்தது, உலுக்கிய மரத்தை பார்த்தேன் வானம் கிடைத்தது அப்படின்னு சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய உயர்ந்த தத்துவமாக இருக்குது. அதே மாதிரி உலுக்கிய மரம் அப்படிங்கிறது வந்து அவர் உலுக்கிய மரமா அவரை உலுக்கிய மரமா அப்படின்ற ஒரு மயக்கத்தோடு இந்த கவிதை வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கவிதையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது ஒரு மழைக்கும் அடுத்த மழைக்கும் இடைவெளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை இருக்குது. இதை படிக்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னா, மகாபாரதத்தில் நகுலன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நகுலனுடைய திறமை என்ன அப்படின்னா, அவருடைய தேரும் குதிரைகளும் நனையாமல், அதாவது மழை பெய்துட்டு இருக்கும்போது கூட அந்த தேரும் குதிரைகளும் நனையாமல் அந்த தேரை வந்து ஓட்டிட்டு போகக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவர் அவர். கிட்டத்தட்ட ஒரு மழை தூறலுக்கும் அடுத்த மழை தூறலுக்கும் எப்படி இடைவெளி இருக்குன்னே தெரியாது, அந்த இடைவெளியை கடந்து போகக்கூடியவர். கிட்டத்தட்ட குமார் சார் எழுதியிருக்கிற இந்த கவிதை ஒரு மழை தூறலுக்கும் இன்னொரு தூறலுக்கும் இடையே நான் மழையை பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. அந்த மழைக்கும் இன்னொரு மழைக்கும் இடையிலே பெய்யக்கூடிய தூறல்களை பார்க்குறேங்கிறார். ஒரு நுட்பமான பார்வையாக இருக்குது. படிக்கும்போது எனக்கு மகாபாரத நகுலன் நினைவுக்கு வந்தார். அதே போல் பார்த்து சேகரித்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை 64வது பக்கத்தில் இருக்கு, நோட் பண்ணி வச்சிருக்கேன். பார்த்து சேகரித்த அந்த வீட்டிலிருந்து உன் சம்பந்தப்பட்ட பொருளை நீயும் என் சம்பந்தப்பட்ட பொருளை நானும் எடுத்துக்கொண்டது போக நம் சம்பந்தப்பட்டதாக ஏதேனும் அங்கு இருப்பின் நாம் காதலித்திருக்கிறோம் என்று பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதை. அது நான் கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பு கவிஞர் சல்மா அவருடைய ஒரு கவிதை படித்தேன். என்னன்னா, எல்லாவற்றையும் பெட்டியில் அடைத்தாயிற்று, சேமித்த புத்தகங்களை, அணிகலன்களை, துணிகளை, இப்போதும் மிஞ்சிவிட்ட ஆசைகளை, நம்பிக்கைகளை, எதுவும் தொந்தரவு தரவே இல்லை, இருந்தாலும் முடித்து கொண்டு செல்கிற சம்பிரதாயமான உறவு கொஞ்சம் பிணக்கி கொண்டுதான் ஒப்புக்கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை. இது படிக்கும்போது எனக்கு அந்த பிணக்கு எதனால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் இருந்துகிட்டு இருந்தது. அந்த ரொம்ப காலமாக அந்த தேடல் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. குமார் சாருடைய இந்த கவிதை படித்ததுக்கப்புறம் எனக்கு அந்த ஒரு தெளிவு கிடைச்சது. என்னன்னா, நம் சம்பந்தப்பட்டதாக ஏதேனும் அங்கு இருப்பின் நாம் காதலித்திருக்கிறோம் என்று பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதை. அந்த பிணக்கு வந்து அது பிணக்கா நம் சம்பந்தப்பட்டது ஏதோ ஒன்று இருந்துச்சுனாலே அது வந்து நம்ம உண்மையிலே காதலித்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த அர்த்தத்தை ஏற்படுத்தி எனக்கு புரிதலை ஏற்படுத்தியது. அப்புறம் வந்து நின்ற இடத்தில் தடம் பதியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை. நின்ற இடத்தில் தடம் பதியும், என்ன பண்ணலாம், பறக்கலாமா, பறந்தா வெளியில் இடம் அடைத்து கொள்ளும், இல்லாமல் போயிடலாமா, இல்லாமல் போயிட்டா
வந்து போனவர்கள் பட்டியலில் நம்ம பேர் இடம் பெற்றோம். ஸோ அப்போ என்ன பண்ணோம், இனிமேல் வராமல் இருக்கிறதே அதுதான் வந்து உசிதம் அப்படின்ற மாதிரி ஒரு கவிதை. ரொம்ப அற்புதமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கவிதை. அப்புறம் வந்து இடுக்கில் தோன்றிய உயிர்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை. ஏற்கனவே வசந்த் சார் கூட சொல்லிட்டாரு. முன்னுரையில் வந்து அமிர்தம் சூர்யா அவர்களும் அதை குறிப்பிட்டிருக்காரு. அந்த கவிதையை திருமூலருடைய ஒரு பாடலை குறிப்பிட்டு, எனக்கு ஆக்சுவலாக இந்த கவிதைகளை பற்றி குமார் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், இந்த கவிதைகள் எல்லாமே வந்து ரொம்ப குறைந்த காலத்தில் எழுதப்பட்ட கவிதைகள் கிடையாது அப்படின்னு சொல்லி. சில கவிதைகள் 20 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்டவை. ஏன்னா முருகேஷ் சார் சொன்ன மாதிரி அப்போவே எழுதின கவிதைகள், 10 ஆண்டுகளுக்கு முன்னே எழுதப்பட்ட கவிதைகள், 5 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்ட கவிதைகள் அப்படின்ற ரீசெண்டாகவும் எழுதப்பட்ட கவிதைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு திருமூலர் நினைவுக்கு வந்தார். ஏன்னா திருமூலர் உங்களுக்கு தெரியும், 3000 ஆண்டுகள் ஆண்டுக்கு ஒரு கவிதை எழுதி 3000 பாடல்கள் எழுதின திருமூலர் நினைவுக்கு வந்தார். அப்படி இந்த கவிதையும் அதை நினைவுபடுத்துவதாக இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதே மாதிரி அதே போல் இதில் நிழல் பற்றி ஒரு கவிதை, அதாவது தனியே நடக்க விருப்பம் நிழல் படுத்துகிறதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை. இளையராஜா அவர்கள் கூட அந்த கவிதைக்கு வந்து மறுமொழி கொடுத்துருக்கிறார். நிழல் நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா எழுதியிருக்கார் அந்த கவிதைக்கு கீழே. ரொம்ப அற்புதமான ஒரு தருணம் அந்த இளையராஜா பதிலளித்த அந்த கவிதை. அந்த கவிதையை படிக்கும்போது எனக்கு வந்து மௌனி நினைவுக்கு வந்தார். மௌனி சொன்னது வந்து ஒரு இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, எவற்றின் நடமாடும் நிழல்கள் நாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படி மௌனியினுடைய அந்த கவிதை எனக்கு நினைவுபடுச்சு. ரொம்ப அற்புதமான கவிதை. எனக்கு மௌனி சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கவிதைக்கு வந்து முன்னுரை நான் எழுதியிருக்கேன். மௌனி கதைகளுக்கு மிக இளம் வயதிலேயே பிரமிழ் அவர்கள் வந்து ஒரு முன்னுரை எழுதியது போல் இந்த கவிதைக்கு வந்து முன்னுரை எழுதும் வாய்ப்பை வந்து குமார் சார் எனக்கு கொடுத்துருக்காரு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வேறு என்ன சொல்கிறது, முருகேஷ் சார் தான் ஆக்சுவலாக ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்ன மாதிரி காலமே போதி மரம் நிகழ்வு தான் முதலாக வந்து நான் குமார் சாரை மீட் பண்ணேன். குமார் சாரை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்த முருகேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. குமார் சார் தொடர்ந்து நிறைய புத்தகங்கள், நிறைய கவிதைகள் நிறைய எழுதணும், திரைப்படங்கள் இயக்கணும். வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நன்றி. நன்றி தம்பி பித்தன் வெங்கட். முடிக்கிற இடத்துல இருந்தா நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார்ல, யாரையாவது குமாருக்கு நம்ம அறிமுகப்படுத்தி வச்சா நம்ம போன பிறகு அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆயிடுவாங்க. ஆமாம், நான் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் பார்க்குறேன், 2 பேரும் எங்கே யாரோட வந்தீங்கன்னா, நான் குமார் சாரோட வந்திருக்கேங்கிறாரு பித்தன். இவர் வர்றேன்னு நம்மகிட்ட சொல்லலையே அந்த நிகழ்ச்சிக்கு என்ன. அதே மாதிரி இது வந்து எச்சரிக்கையாக சொல்ல, ஒரு அன்பு எப்படியெல்லாம் பரிணாமம் அடைங்கிறதுக்கு குமாரை சொல்லலாம். இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் தான் அவர் அறிமுகப்படுத்தி வச்சேன். அதுக்கப்புறம் இப்போ 2 பேரும் ஜோடி ஆகிட்டாங்க. நான் அப்பப்போ போய் சேர்ந்துக்கிறாங்க. இங்கே பரவாயில்ல, அந்த நட்பும் தோழமையும் எல்லாரோடையும் தொடரக்கூடியவர். அப்புறம் இந்த புத்தகத்தை பற்றி சொல்லணும்னா, இப்போ பேசும்போது தான் பித்தன் வெங்கட்ராஜ் வாங்கினாரு. அதுக்கு முழுக்க தாமதமானது காரணம் நான் தான். நேற்று இரவு 12:05 சொன்னால் மே 1ஆம் தேதி அன்றைக்கி தான் உண்மையிலே ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி தான் இந்த புத்தகமே கிடச்சிது. அச்சகத்தில் உட்காந்து வாங்கிட்டு வந்தேன். அதனால் அமிர்தம் சூர்யா உட்பட யாருக்குமே புத்தகமாக கொடுத்துருக்க மாட்டாங்க, எல்லாம் பிடிஎஃப் தான். அது ஒரு வசதியாக இருக்குது. ஆனால் பிடிஎஃபே படிச்சுட்டு எவ்வளோ தூரம் பேசுகிறாங்க, உங்கள்கிட்ட எல்லாம் புத்தகம் கொடுத்தா என்ன இருக்குமோங்கிற ஒரு பயம் கூட வருது. 5 நிமிடம் பத்தாது என்று சொல்லி கூட நிறைவாக இந்த புத்தகத்தை பற்றி பேசிய அன்பு நண்பர் பித்தன் வெங்கட்ராஜ் அவர்களுக்கு அன்பார்ந்த நன்றி.